நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. இந்த என்ன சந்தர்ப்பம் அப்படின்றது வந்து கியூபா ஒருமைப்பாட்டுக்காக நாங்கள் தேசிய குழு மாநிலத்திலையும் சேர்ந்து நாம் வந்து கியூபாவுக்கு நம்மளுடைய சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நாளைக்கு நடக்க இருக்கிறது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருவதாக இசைந்திருக்கிறார். அதே மாதிரி வந்து எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சிபிஐஎம்னுடைய திரு எம்ஏ பேபி அவர்களும் கலந்து கொள்கிறாங்க. பிறகு தமிழ்நாடு மாநில குழுனுடைய செயலாளர் பே சண்முகம் அவர்களும் வரப்போகிறாங்க. அதன் பிறகு நாம் வந்து இந்த நிகழ்ச்சி எதற்காக அப்படின்னா வந்து கியூபாவுக்கு நம்மளுடைய ஒருமைப்பாடு தெரிவிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் செய்கிறோம். ஏன் கியூபா அப்படி தனிமைப்படுத்தப்பட வேண்டும்? எதேச்சதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இல்லாமலும் அவர்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் போய் சேராமலும் செய்கிறது வந்து அந்த தனிமைப்படுத்துவதை நாம் எதிர்க்கிறோம். இங்கிருந்து இந்தியாவிலிருந்து எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டிலிருந்து எதிர்க்கிறோம். அவர்களோடு நாம் ஒன்றாக நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சி, இந்த நிகழ்வும் கூட. அதற்காக வந்து இந்திய அளவில் ஒரு சிறு தொகை வந்து அனுப்பப்படுகிறது. அதற்காக தமிழ்நாட்டிலிருந்து நாங்களும் இங்கிருந்து ஒரு சிறு தொகையை நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம். எந்த விதத்திலையுமே வந்து ஒரு சிறு தீவு, அதுவும் சமத்துவத்திற்காக நின்ற ஒரு தீவு, சோஷலிசத்தை தூக்கி பிடித்த அந்த மக்கள் அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு நாட்டை தனிமைப்படுத்துவது, அவர்கள் மேல் இத்தனை சட்டத்திட்டங்களை வந்து அழுத்துவது அப்படின்றது செய்யக்கூடாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த ஒருமைப்பாட்டு குழுவும் ஒருமைப்பாட்டு செயல்பாடுகளும். கியூபாவுடன் நாம் ஏன் நிற்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பேசப் போகிறோம். ஒரு சிறு நூல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக இசைந்திருக்கிற சிஎம் அவர்களுக்கும் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இல்ல, அவரு புரியுதுங்க. நீங்க அவரு செய்யாத விஷயத்துக்கு நாங்க வந்து இங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாது. நாங்க வந்து இந்த கியூபா ஒருமைப்பாட்டு இந்த குழுவின் மூலமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும்னு அவருக்கு நாங்க அழைப்பு கொடுத்தோம். அதற்கு அவர் வந்து சிந்திருக்கிறாரு அப்படின்றது. அது அவருடைய விஷயத்தை வந்து நாங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நடிகர் திலம் சிவாஜி அவர்கள் வந்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு கமல் சாரும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கமல் சாரும் வந்திருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இப்போ நம்ம சில விஷயங்களை பண்ணும்போது யாரை அழைக்கிறோமோ அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம அழைக்கிறோம். மற்றபடி வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை முன்வைத்து அவர்களை அழைக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா? எப்பவோ வந்து 92லயே இந்த கியூபாவுக்கு ஒருமைப்பாட்டுக்கு அவர் வந்து சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படின்றதுனால திரும்ப இன்னொரு முறை நாங்க வந்து பண்றோம். 25லயும் அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில கியூபா தேசம் இருக்கிறது. அதனால வந்து முதல்ல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த முறையும் நீங்க வந்து இந்த நிகழ்வுக்கு, இந்த ஒருமைப்பாட்டு குழுவுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவர் வந்திருக்காரு. மற்றதுக்கெல்லாம் அவர் ஏன் போலன்னு நாங்க சொல்ல முடியாது இல்லையா?
தேவை ஏற்பட்டால் நம்ம ஆமா, அது எல்லாமே அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே நம்ம சொல்றோம். யார் எல்லாமே பேச அரசுடைய முடியும் வெளியுறவு அப்படின்றது கொள்கை. இல்ல, அரசனுடைய வெளியுறவு கொள்கைக்காக யார் எல்லாமே நம்ம எம்பிஸே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே இதுல பேச வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.